அருணிகா சின்கா அப்படிங்கிற பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருணிமா சின்கா ஒரு 26 வயது பெண். அவங்க ஒரு கைப்பந்து வீராங்கனை. அவங்க ஒரு வாலிபால் பிளேயர். 26 வயசு, டிகிரி முடிச்சிட்டாங்க, சட்டம் படிச்சுட்டாங்க. அவங்களுடைய விளையாட்டுல மிகப்பெரிய வீராங்கனை தேசிய அளவுல. அதனால அவங்களுக்கு விளையாட்டு கோட்டால வேலை கிடைச்சிருச்சு. அவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த வேலைக்கான ஆர்டரை வாங்குறதுக்காக டெல்லிக்கு அவங்க போகணும். நைட்டு நேரத்துல ட்ரெயின்ல ஏறி 26 வயது அருணிமா சின்கா ட்ரெயின்ல ஏறி பயணம் செய்கிறார்கள். ட்ரெயின்ல நடுராத்திரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கழுத்திலையும் கையிலையும் அணிந்திருந்த தங்க நகையும் கையில வச்சிருக்கிற ஹேண்ட்பேக்கும் அந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்த 4-5 முரடர்களுக்கு திருடர்களுக்கு ரொம்ப தூண்டியது. 4 பேர் அவகிட்ட அந்த செயினை கழட்டி கொடு, வளையல கழட்டி கொடு, அந்த ஹேண்ட்பேக்கை கொடுன்னு அவகிட்ட பிடுங்குறாங்க, சண்டை போடுறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு வீராங்கனை இல்லையா, பதிலுக்கு அவங்க கிட்ட இவ சண்டை போடுறா. ரொம்ப கோபம் அந்த 4 முரடர்களும் ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்ல இருந்து அப்படியே அவளை தூக்கி எரிஞ்சிடறாங்க. நான் சொன்னது நடந்த கதை, நடந்த உண்மை. தூக்கி வெளியில எறிறாங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினுக்கு வெளியே. அடுத்த தண்டவாளத்துல போய் அப்படியே கீழே டம்முன்னு விழுந்து அந்த பொண்ணு மயக்கம் அடைகிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் விழிப்பு தட்டுது. எப்படியாவது எந்திரிச்சிடலான்னு பாக்குறா. எதிர் திசையில இருந்து வர்ற ட்ரெயின் அப்படியே கால் மேல ஏறிட்டு போயிடும். திரும்ப அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடுச்சு. காலையில 5 மணிக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த மனிதர்கள் அந்த பக்கம் வந்தவங்க அவங்களை எடுத்துட்டு போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க. எவ்வளவோ சிகிச்சை செஞ்சு பாக்குறாங்க. இடது கால எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வலது கால் காயங்களோட தப்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு நினைவு திரும்பி எந்திரிச்சு பாக்குறா. அவளுடைய கால் ஒரு மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வாலிபால் பிளேயர், 26 வயது இளம் பெண், ஒரு பெரிய காவல் அதிகாரியாக இந்த தேசத்தில் வளர வேண்டியவள் ஒரு கால் இல்லாம அப்படியே படுத்திருக்கிறான். என்ன செய்யறதுன்னே தெரியல. சொந்தக்காரங்களாம் அழுகுறாங்க. நீ எப்படி ஓடுவ, எப்படி விளையாடுவ, எப்படியெல்லாம் இருந்தி, இப்படி ஆயிடுச்சு உன் நிலைமை, இனிமே நீ அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான். அவங்க அக்காவுடைய கணவர் பக்கத்துல நிக்கிறார். இந்த நிலைமையில என்னால எதையுமே சாதிக்க முடியாதா? நான் வெற்றி பெறவே முடியாதா? நான் பழையபடி வெளியில வர முடியாதா? அவர் ஒரு பதில் சொன்னார். இதுவரைக்கும் கால் ஊனமான ஒரு பெண் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டதே இல்லை. நான் தொடுவேன். படக்குன்னு சொன்னா நான் தொடுவேன், நான் தொட்டு காட்டுவேன். அவ அடிபட்டு கால் இழந்தது 2011 ஏப்ரல். 2013 மே 22ஆம் தேதி எவரெஸ்டை தொட்ட முதல் மாற்றுத்திறனாளியாக தன் பெயரை அவர் சரித்திரத்தில் பதிவு செய்கிறார். அவள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். பத்மஸ்ரீ என்கின்ற பட்டம் அவளுக்கு 2015 கிடைக்கிறது. தண்டவாளத்தில் விழுந்த போது நான் செத்து போனேன். எவரெஸ்டின் உச்சியில் நிற்கும் போது நான் மீண்டும் புதிய பிறவி எடுத்தேன் என்று பதிவு செய்தால் இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையும் படமாக மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி கொடுத்துருக்காங்க. 2 மாசத்துல வீட்டுக்கு வந்துருச்சு. அப்பா கேட்டார், என்னடா செல்லம் 2 மாசத்துல வந்துட்டு? அங்க எதுவும் எனக்கு செட் ஆகலப்பா. இந்த மாமனார் பிடிக்கல, மாமியார் பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல. நமக்கு செட் ஆகாதுப்பா, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்டா அப்படி சொல்ற? செட் ஆகாதுப்பா, உடுப்பா, தொல்லப்படுத்தாது. சரிடாமா அப்படின்னு 3 கிண்ணத்தை எடுத்துட்டு அதுல ஒரு கிண்ணத்துல ஒரு முட்டையை வச்சிருக்கிறார், இன்னொரு கிண்ணத்துல ஒரு கேரட், இன்னொரு கிண்ணத்துல பனங்கற்கண்டு. இந்த 3லயும் தண்ணி ஊத்தி இந்த 3ஐயும் சுட வச்சு எடுத்துட்டு வாமா அப்படின்னாரு. 3ஐயும் ஒரு 10 நிமிஷம் சுட வச்சு எடுத்துட்டு வந்தது. இப்ப லேசா இருந்த முட்டை கடினமா மாறிடுச்சு. கடினமா இருந்த கேரட்டு மென்மையா மாறிடுச்சு. பனங்கற்கண்டு அந்த தண்ணியோட கலந்து தான் இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. அப்பா சொன்னார், உனக்கு கிடைத்த சூழ்நிலைகளில் நீ கடினமாக மாறப்போகிறாயா, இல்லை நீ ஒண்ணுமே இல்லாமல் கரைந்து போக போகிறாயா, அல்லது அவர்களை புரிந்து கொண்டு நீ வேறு அவர்கள் வேறு இல்லை என்று அவர்களோடு ஒன்றாக கலந்து இந்த பனங்கற்கண்டு போல நீயும் சுவையாக மாறி அவர்களுக்கும் ஒரு சுவையான வாழ்வை கொடுக்க போகிறாயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவ யோசிச்சிருக்கிறான். நம்ம எல்லாத்தையுமே ஒரு முன் முடிவுகளாலேயே கொண்டு, மாமியார்னா சண்டை போடுவாங்க, மாமனார்னா இப்படித்தான் இருப்பாரு, வீட்டுல இருக்கிற நாத்தனார்னா இது நம்ம முன் முடிவுகளோட போறோம். ஏன் இந்த முன் முடிவுகளோடு போக வேண்டும்? அங்க இருக்கிறோமோ நம்ம வீட்டுல உள்ளவங்க தான் மனுஷங்க. நம்ம வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி மாதிரிதான் அங்க இருக்கிற கொழுந்தன், நம்ம வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சி மாதிரி, நம்ம ஃப்ரெண்டு மாதிரிதான் அங்க ஒரு நாத்தனார், நம்ம சித்தி, நம்ம அப்பா கூட பிறந்த அத்தை மாதிரிதான் அங்க ஒரு மாமியார் என்கின்ற உறவு மனப்பான்மையோடு அங்கே போனால் பனங்கற்கண்டு போல அவர்களோடு நம்மால் கலக்க முடியும் என்கின்ற ஒரு உன்னத தத்துவத்தை
புத்திசாலித்தனம் இருந்தாலே வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். நம்ம நினைக்கிறோம் நிறைய அறிவு இருந்தா தான் ஜெயிக்க முடியும். நிறைய அறிவு இருக்கிறவங்க ஜெயிக்கவே முடியாது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழியே இருக்கு தெரியுமா? அதிகம் தெரிஞ்சவன் சந்தைக்கு போனா எந்த ஒரு பொருளையும் விற்கவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். அந்த அறிவே அவனுடைய வெற்றியை தடை செய்து விடும். ஒரு வேலையை செய்யறதுக்கு தேவையான அறிவு இருந்தா போதும், ஜெயிச்சிடலாம். நான் ஒரு புத்தகத்துல தான் படிச்சேன், ஐன்ஸ்டீன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவமா படிச்சேன். அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனா ரொம்ப சுவையா இருந்தது, அதனால உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஐன்ஸ்டீன் அவர்கள் அந்த சார்பு கோட்பாடு தத்துவத்தை கண்டுபிடிச்ச உடனே திடீர்னு அப்படியே ரொம்ப பிரபலமாயிடுறார். அவர் ஒவ்வொரு ஊர்லயும் அவரை பேச கூப்பிடுறாங்க, சொற்பொழிவுக்காக, அதை பத்திய விளக்கம் கேட்பதற்காக ஒவ்வொரு ஊர்லயும் பேச கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல போய் பேசி அவருக்கே போர் அடிச்சிருது. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றோமே அப்படின்னு வெறுத்துருது. அன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது டிரைவர்கிட்ட சொல்றாரு, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி எனக்கே எரிச்சலா இருக்கு, ஏன்டா பேச போறோன்னு இருக்கு, செம போர் அப்படின்னாரு. இப்ப டிரைவர் சொன்னார், ஆமாங்க, நானே 10-15 நிகழ்ச்சி உங்க கூட தொடர்ந்து வந்தேன்னா நீங்க என்ன பேசுவீங்கிறது எனக்கே மனப்பாடம் ஆயிருச்சு, அப்போ உங்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும். இவர் கேட்டார், நான் பேசுறது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருச்சு. ஆமா, அப்படியே சொல்வேன், நீங்க வணக்கத்துல இருந்து நன்றி வரைக்கும் என்ன சொல்றீங்களோ அப்படியே சொல்வேன். இவர் அசந்துட்டார். சரி, ஒண்ணு செய், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் உனக்கு பதிலா டிரைவரா இன்னைக்கு இருக்கிறேன், எனக்கு பதிலா நீ ஐன்ஸ்டீனா இருந்துக்கோ, அந்த மக்களுக்கு என்னைய தெரியாது, என் புகைப்படத்தை கூட அவங்க பார்த்தது இல்ல, நீ போய் பேசு அப்படின்ட்டார். சரின்னு ஐன்ஸ்டீனுடைய டிரைவர் ஐன்ஸ்டீன் மாதிரி வந்து பேசுறார். இவரு பின் வரிசையில உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறார். பயங்கரமா பேசுறார். ஐன்ஸ்டீனே மிரண்டார். நம்மளை விட ரொம்ப சிறப்பா இதை பத்தி பேசுறானேன்னு ஆச்சரியப்பட்டு இருக்கிறார். பேசி முடிச்ச உடனே சந்தேகம் கேட்பாங்கல்ல, ஒவ்வொருத்தங்க எளிதான கேள்விக்குள்ள ஒரு பதில் சொல்லிட்டார். திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு கடினமான ஒரு கேள்வியை கேட்டார். இவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐன்ஸ்டீனுக்கு அதை விட பதட்டம் ஆயிடுச்சு. அச்சோ, இப்படி மாட்டிக்கிட்டாரே, இப்ப உண்மையை சொன்னா நம்மள எல்லாம் எவ்வளவு தப்பா அந்த ஊர்க்காரங்க நினைப்பாங்கன்னு அப்படியே பதட்டமா இருக்கிறார். இந்த கடினமான கேள்வியை கேட்டவரை பார்த்து டிரைவர் சொல்றார், இன்னொரு தடவை கேளுங்க அப்படின்னு. இன்னொரு தடவை கேட்கிறார். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேக்குறீங்க பாருங்க, இதுக்கு பதில் என் டிரைவரே சொல்லுவார், எப்ப வாப்பா வந்து சொல்லு. அவர் கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு தேவையான அறிவு இருந்தாலே வாழ்க்கையின் எல்லா தடைகளையும் நம்மால் உடைத்து விட்டு போக முடியும். மேல 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 ஒண்ணு அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் எதையுமே நம்மளால கவனிக்க முடியாது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இங்க உலகத்தின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எல்லாம் கூட பாத்தீங்கன்னா கடினமான சூழ்நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான். கிபி 1770 இங்கிலாந்துல ஒரு கலவரம் வந்தது. நிறைய இளைஞர்கள் அந்த கலவரத்துல மாட்டி சிறைக்கு போறாங்க. அப்படி ஜெயிலுக்கு போன ஒருத்தருக்கு பேரு வில்லியம் ஆடிஸ் அப்படின்னு பேரு. அவர் சிறைச்சாலையில இருக்கிறார். அங்க அப்ப எல்லாம் எப்ப 17ஆம் நூற்றாண்டுல பல்லு விளக்குறதுக்கு உப்பு கரியும் ஒரு துணியும் தருவாங்களாம். அப்ப எல்லாம் பிரஷ் எல்லாம் கிடையாது இல்லையா, இவர் அதை வச்சுதான் எல்லாரும் பல் தேய்ப்பாங்க போல. ஒரு நாள் ஒரு அசைவ சாப்பாடு அங்க போட்டிருக்கிறாங்க சிறையில. அந்த எலும்பை இவர் எடுத்து கடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு பொழுது போகாம. அந்த எலும்பை கடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த நுனியில சின்ன சின்ன பல்லு பட்டு ஓட்டையா ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணி இருக்கிறார், இவங்களுக்கு போர்த்திக்கிறதுக்கு விலங்குடைய அந்த ரோமத்தால ஆன கம்பளி கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 4-5 கம்பளிய முரட்டா இருக்கிறத அந்த ரோமத்தை பிடுங்கி இந்த ஓட்டையில வச்சு செருகி பல்ல தேய்ச்சி பார்த்திருக்கிறார். அவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது. ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே அவர் கண்டுபிடித்ததுதான் நாம பல் தேய்க்கிற டூத் பிரஷ். விஸ்டம் டூத் பிரஷ்ங்கிறதா உலகத்தின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிரஷ் கம்பெனி. இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கடினமான சூழ்நிலையில் ஒரு மனிதன் அந்த சூழலை கையாள பழகி கொண்டாம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதெல்லாம் புத்தகங்களை பார்க்கும் போதுதான் ஆச்சரியமா இருக்கு. டெய்லி பல் தேய்க்கிறோம், ஆனா இது எப்படி வந்துச்சுங்கிறது அப்புறம் தான் தெரியுது. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல வால்டர் ஹண்டர் அப்படிங்கிறவரு அமெரிக்கால சின்ன சின்ன தொழில் எல்லாம் செஞ்சு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டார். கடனை திருப்பி கொடுக்க முடியாம இவர் மேல வழக்கு போட்டு ஜெயில தூக்கி போட்டாங்க. ஜெயிலுக்குள்ள உட்காந்து என்னடா செய்ய அப்படின்னு நொந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சின்ன கம்பி கிடந்திருக்கு. இந்த கம்பி நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம், அப்ப ஒரு மொபைல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப எல்லாம் நிறைய ஜெயில இருக்கிறவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது போல. அந்த கம்பியை இப்படி சுத்தி சுத்தி வளைச்சு இஷ்டத்துக்கு வளைச்சு பார்த்துட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நேரத்துல அந்த கம்பியை அவரால் லாக் பண்ண முடிஞ்சிருச்சு. சிறையில இருந்து வெளியில வந்த உடனே அவர் கண்டுபிடிச்சதுதான் நம்ம இன்னைக்கு பெண்கள் பயன்படுத்துற சேஃப்டி பின். ஒரு சாதாரணமா ஒரு விளையாட்டு போக்குல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சேஃப்டி பின் இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அப்ப ஏதோ ஒரு கடினமான சூழலிலும் கூட ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க முடியும் என்றால் மனதில் இருக்கிற தடையை என்றைக்கு நாம் உடைக்கிறோமோ அன்றைக்கு வெற்றியை நோக்கி நாம் நடை போட ஆரம்பித்து விட்டோம் என்பதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம்.
இன்னைக்கு இந்த தலைப்பு இப்பதான் பெண்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டீங்க. நான் இந்த தலைப்பை எடுக்கும் போதே நான் நினைச்சேன், இந்த தலைப்பு ஆண்களுக்கு பொருந்துவதை விட பெண்களுக்கு தான் அதிகம் பொருந்தும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா பெண்கள் தான் நிறைய தடைகளை உடைத்து இந்த சமூகத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு தடை இல்லை அப்படின்லாம் சொல்லல. ஆண்களுக்கு 1000 பிரச்சனை, ஆண்களுக்கு 1000 பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களையும் சேர்த்து 1001 பிரச்சனை. அதனால பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் 1% பிரச்சனைகள் அதிகமா தான் இருக்குது. ஆனா அதை அவங்க எப்படி தாண்டி அந்த தடையை உடைச்சு வெளியே வந்தாங்க அப்படிங்கறதா இன்னைக்கு இத்தனை பெண்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் இத்தனை பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தடைகளை அவர்கள் உடைத்து விட்டு முன்னேறி இருப்பார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நிருபர்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, இவங்களால வீட்டையே ஆள முடியாது, நாட்டை எப்படி ஆள போறாங்க? அவங்க கிட்டே கேட்டாங்க, எப்படிங்க உங்களால நாட்டை ஆள முடியும், உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு பெண். இந்திரா காந்தி ஆஃப்டர் ஆல் ஒரு பெண் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே சொன்னாங்க, ஐ எம் நாட் எ வுமன் பட் எ ஹியூமன் என்று சொன்னார்கள். என்னை பெண்ணாக பார்க்காதீர்கள், உங்களை போன்ற சக மனிதனாக பாருங்கள் என்று சொன்னார். அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்றால் நாம இந்திரா காந்தியை தவிர யாரையும் யோசிக்க முடியவில்லை. அந்த தடையை அவர் உடைத்து விட்டார். நான் பெண் என்கின்ற அந்த தடையிலிருந்து விலகி நான் இன்றைக்கு பிரதமர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வெளிக்கு, ஒரு விலாசத்துக்கு, ஒரு விசாலத்திற்கு அவரால் வர முடிந்தது என்றால் அதுதான் வெற்றிக்கு தன்னை இழுத்து சென்றிருக்கிறது. சாதாரண அல்ல. ஒவ்வொரு பெண் முன்னாடி வருவதற்கு பின்னாடி பெரிய பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருக்கிறது. நீங்க புத்தகங்களை வாசிச்சு பார்க்கும் போதுதான் அந்த அதிசயம்லாம் நமக்கு தெரியும். மார்கரெட் மிச்சல் அப்படின்னு ஒரு ஆங்கில எழுத்தாளர், ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க எழுத்தாளர் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க எழுத்தாளர் கிடையாது. நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை, எழுத்தாளர் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க எழுத்தாளர் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நாள் கால் அடிபட்டு, ஒரு விபத்துல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, எங்கேயும் எந்திரிச்சு போக முடியாது. அவங்க கணவர்கிட்ட சொல்லி டெய்லி லைப்ரரியில இருந்து ஏதாவது புத்தகம் எடுத்துட்டு வாங்க, இப்படி படுத்தே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கணும்னே அவர் டெய்லி ஒரு புக்கு 2 புக்கு எடுத்துட்டு வர்றாரு. திருப்பி கொடுக்கும்போது சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு கதையா, ரொம்ப கேவலமா இருக்கு, இந்த கதை ரொம்ப மோசமா இருக்குது, இது ரொம்ப அபத்தமா இருக்கு, இது நடையே சரியில்லை, இது முடிவு சரியில்லைன்னு ஒவ்வொரு புத்தகத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்காருக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சுங்க. பாரு, உனக்கு பிடிச்ச புத்தகம் ஒண்ணு வேணும்னா நீ புத்தகம் எழுது, நீயே எழுதுனாதான் உனக்கு பிடிச்ச புத்தகமா அது மாறும். உடனே மறுநாளே நோட்டு வாங்கிட்டு வாங்க, பேனா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில இருந்து வெளியில வரும்போது அவங்க கையோடு எழுதிய ஒரு நாவல் தான் கான் வித் த விண்ட் அப்படிங்கிற ஒரு நாவல். அது உலக பிரபலமானது. அதை வச்சு ஒரு படமும் எடுத்தாங்க. பல விருதுகளை பெற்ற ஒரு சிறந்த திரைப்படமாகவும் அந்த கதை மாறியது. என்றால் நமக்கு ஒரு சூழல் தடையாக அமையும் போது அந்த தடைக்கல்லையே படிக்கல்லாக யார் மாற்றுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் வெற்றியாளர்களாக பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படுகிறார்கள். ஆங்கில எழுத்தாளராக ஒரு பெண் இருந்தா மட்டும்தான் சாதிப்பாங்களா? நம்ம தமிழ் இலக்கியத்தில் வைமு கோதை நாயகி அப்படிங்கிறவங்க 1920களிலேயே நாவல் எழுதினவங்க. எவ்வளவு ஆச்சரியம்! 1920கள்ல, 1901லயே என்னமோ அவங்க பிறக்குறாங்க. அந்த காலத்துல எப்படி இருந்தது நம்ம வாழ்க்கை? 5 வயசுலயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவுக்கு. 9 வயசு பையனை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா நல்ல கதை சொல்ல தெரியும். நம்ம வீட்டு பெண்களுக்கு எப்படி கதை சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டுல ஒரு சண்டை நடந்ததுன்னு வைங்களேன், சண்டை 5 நிமிஷம் தான் நடந்திருக்கும். பக்கத்து வீட்டுல என்னமா சத்தம் கேட்டுச்சுன்னு மட்டும் உங்க மனைவிட்ட கேட்டுருங்க, 2 மணி நேரம் சொல்லுவாங்க. ஆமா, சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி ஒரு கதை சொல்ற ஆற்றல் அந்த அம்மாவுக்கு இருந்தது. எல்லாருக்கிட்டே அவங்க கதை சொல்றாங்க, அதை நாடகம் மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், நீ ஏன் இதை ஒரு நாவலா எழுதக்கூடாது அப்படின்னு. அவங்க பக்கத்து வீட்டுல இருந்த பட்டம்மாள்னு அவங்களுடைய தோழி ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இவங்க சொல்ல சொல்ல அவங்க எழுதுறாங்க. இந்திர மோகனா என்கின்ற தமிழின் முதல் பெண் எழுத்தாளரின் நாவலாக அது வெளிவருகிறது. அதற்கப்புறம் அவங்க 115 நாவல் எழுதியிருக்கிறாங்க. 115 நாவல் அந்த காலகட்டத்திலேயே எழுதி இருக்கிறார்கள். அதற்கப்புறம் அவங்க எழுத பழகி, படிக்க பழகி, வாசிக்க பழகி இத்தனை நாவல்களை எழுதினார்கள். என்றால் தனக்கு முன்னால் ஒரு பாறாங்கல்லை போல பிரச்சனை வந்தாலும் தானே ஒளியாகவும் தானே சிற்பியாகவும் எவனால் மாற முடிகிறதோ அவன் அந்த பாறையை சிலையாக வடிக்க முடியும் என்று இந்த தமிழ் மண்ணில் ஒரு இலக்கிய பெண் நிரூபித்து இருக்கிறார்கள். என்றால் நம்ம பிள்ளைகளால முடியுமா? முடியாது. எவ்வளவு தடை வந்தாலும் நம்மளால தாண்ட முடியும். அதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லாருமே இன்னைக்கு சின்ன சின்ன சந்தோஷத்துல அடங்கி போயிட்டோம். பெண்கள் சீரியலோட முடிஞ்சு போச்சு,
ஆண்கள் விவாதத்தோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேண்டாம், செவ்வக வடிவுல ஒரு சாத்தான நம்மளே வாங்கி கையில கொடுத்துட்டோம்ல. இந்த சின்ன விஷயத்துல எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு முடிந்து போய்விட்டது. ஆனால் சின்ன விஷயத்தில் மாட்டிக்கொண்டவன் பெரிய விஷயத்தை அடைய முடியாது என்பதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. அவர் பூஜை வழிபாட்டுக்காக தேவையான எல்லாத்தையும் பூஜை அறையில வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய தட்டுல சின்னதா பூந்திய மலை மாதிரி குவிச்சிருக்காங்க. இவ்வளவு பூந்தி. எறும்பு வந்து அந்த பூந்தியை மொச்சுக்கிட்டே இருக்குது. குருவே, இப்படி எறும்பு பூந்தி எடுத்துட்டு இருக்குது, கடவுளுக்கு வச்ச பொருளை எறும்பு எடுத்துட்டு போகுது. இவர் சொன்னார், அந்த பூந்தி மலை மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தள்ளி ஜீனியை வச்சு ஒரு வட்டம் போடுங்க அப்படின்னார். சரின்னு ஜீனி எடுத்துட்டு அந்த பூந்தியை சுத்தி ஒரு வட்டம் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எல்லா எறும்புகளும் ஜீனியை எடுத்துட்டு போச்சே தவிர பூந்தி பக்கம் வரவே இல்லை. இப்போது ராமகிருஷ்ணர் சொன்னார், எவன் ஒருவன் சின்ன சின்ன இன்பங்களில் தன்னை இழக்கிறானோ அவன் பெரிய இலக்குகளை அடைய முடியாது என்று சொன்னார். சின்ன சின்ன விஷயத்துல நம்மளை தொலைச்சிட்டோம்னு பெரிய கனவுகள், பெரிய லட்சியங்கள், பெரிய சிந்தனைகளுக்குள் நாம நுழையவே முடியாது. இதை நம் வீட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையில எதுவுமே பெருசா யோசிக்கணும். பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு பாரதி சொன்ன எப்படி ஒரு வார்த்தை தெரியுமா? பெரிது கேள் அப்படின்னா அது சாதாரண கவிஞன். பெரிதினும் பெரிது கேள்னா பாருங்க, அப்பதான் அவன் சாகாவரம் பெற்ற கவிஞனாக மாறுகிறான். ஒவ்வொருத்தருக்கும் பெருசுன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. 50 கோடி எனக்கு பெருசுன்னு வைங்க, அதை கேட்காது. 500 கோடி கேள். கலெக்டர் ஆகுறதா ஒருத்தருக்கு பெருசுனா அதை விட பெருசு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை கேள். பெரிதினும் பெரிது கேள். அவன் சிந்திக்கிறது ஆச்சரியமா இருக்கும். குழந்தைகளுக்கு பாடும்போது கூட பாரதி என்ன சொல்றான்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அங்கதாங்க அவன் நிக்கிறான். குலத்தாழ்ச்சி சொல்லல் பாவம்னா அவன் சாதாரண கவிஞன். தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சொன்ன பாருங்க, அதான் அவன் சாகாமரம் பெற்ற கவிஞன். ஒருத்தரை பார்த்து நீ தாழ்ந்த ஜாதின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாவமோ, நான் உயர்ந்த ஜாதி என்று சொன்னாலும் அதை விட பெரிய பாவம். இந்த உலகத்துல தாழ்ந்தது கிடையாது என்றால் உயர்ந்ததும் கிடையாது. அப்ப உயர்ந்தது தாழ்ந்தது இல்லைன்னா எல்லாம் சமமாயிடுது இல்லையா? இதை குழந்தைகளுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அவனுடைய சிந்தனை எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கிறது. அதனாலதான் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடியே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எழுதினான். அவன் சொன்ன வார்த்தை 20 வருடம் கழித்து அப்படியே பலித்தது. அவன் அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் இறந்தாலும் கூட அவன் வார்த்தைகள் இன்றைக்கு விடுதலை அடைந்திருக்கிறது என்றால் அவன் சாகாவரம் பெற்றவன் என்பதை ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்ப அந்த பெரிய சிந்தனையை நம் பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாத்தையுமே அவங்க அடிச்சு நொறுக்கிட்டு போறாங்க. நம்ம பாரம்பரியம் பண்பாடுன்னு என்னென்னமோ நம்ம சொல்லி கொடுத்தோம் இந்த தமிழ் மண்ணில், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்க போறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி கொடுத்துருக்காங்க. 2 மாசத்துல வீட்டுக்கு வந்துருச்சு. அப்பா கேட்டார், என்னடா செல்லம் 2 மாசத்துல வந்துட்டு? அங்க எதுவும் எனக்கு செட் ஆகலப்பா. இந்த மாமனார் பிடிக்கல, மாமியார் பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல, நமக்கு செட் ஆகாதுப்பா, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்டா அப்படி சொல்ற? செட் ஆகாதுப்பா, உடுப்பா, தொல்லப்படுத்தாது. சரிடாமா அப்படின்னு 3 கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து அதுல ஒரு கிண்ணத்துல ஒரு முட்டையை வச்சிருக்கிறார், இன்னொரு கிண்ணத்துல ஒரு கேரட், இன்னொரு கிண்ணத்துல பனங்கற்கண்டு. இந்த 3லயும் தண்ணி ஊத்தி இந்த 3ஐயும் சுட வச்சு எடுத்துட்டு வாமா அப்படின்னாரு. 3ஐயும் ஒரு 10 நிமிஷம் சுட வச்சு எடுத்துட்டு வந்தது. இப்ப லேசா இருந்த முட்டை கடினமா மாறிடுச்சு, கடினமா இருந்த கேரட்டு மென்மையா மாறிடுச்சு, பனங்கற்கண்டு அந்த தண்ணியோட கலந்து தான் இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. அப்பா சொன்னார், உனக்கு கிடைத்த சூழ்நிலைகளில் நீ கடினமாக மாறப்போகிறாயா, இல்லை நீ ஒண்ணுமே இல்லாமல் கரைந்து போக போகிறாயா, அல்லது அவர்களை புரிந்து கொண்டு நீ வேறு அவர்கள் வேறு இல்லை என்று அவர்களோடு ஒன்றாக கலந்து இந்த பனங்கற்கண்டு போல நீயும் சுவையாக மாறி அவர்களுக்கும் ஒரு சுவையான வாழ்வை கொடுக்க போகிறாயா அப்படின்னு கேட்டிருக்க. அதுக்கப்புறம் தான் அவ யோசிச்சிருக்கிறான். நம்ம எல்லாத்தையுமே ஒரு முன் முடிவுகளாலேயே கொண்டு, மாமியார்னா சண்டை போடுவாங்க, மாமனார்னா இப்படித்தான் இருப்பாரு, வீட்டுல இருக்கிற நாத்தனார்னா இது நம்ம முன் முடிவுகளோட போறோம். ஏன் இந்த முன் முடிவுகளோட போக வேண்டும்? அங்க இருக்கிறோமோ நம்ம வீட்டுல உள்ளவங்க அதான் மனுஷங்க. நம்ம வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி மாதிரிதான் அங்க இருக்கிற கொழுந்தன், நம்ம வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் அங்க ஒரு நாத்தனார், நம்ம சித்தி, நம்ம அப்பா கூட பிறந்த அத்தை மாதிரிதான் அங்க ஒரு மாமியார் என்கின்ற உறவு மனப்பான்மையோடு அங்கே போனால் பனங்கற்கண்டு போல அவர்களோடு நம்மால் கலக்க முடியும் என்கின்ற ஒரு உன்னத தத்துவத்தை ஒரு புத்தகம் வாயிலாகத்தான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு உணர்த்த முடிகிறது என்றால் இந்த புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக நாம் எல்லா தடைகளையும் உடைத்து விட்டு வெளியேற முடியும். நான் ஒரு 2 சொல்லி நான் நிறைவு செய்யறேன். பெண்களுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசு அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய ஓவிய கல்லூரி,
அதுல ஓவியம் படிக்கிறதுக்கு சேரணும்னா ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பாங்க. ரொம்ப நாள் முன்னாடி ஒவ்வொருத்தரும் 3 ஓவியம் வரைஞ்சு அனுப்பி வைக்கணும் அந்த கல்லூரிக்கு. காமன் தலைப்பு 2, ஒண்ணு வந்து கரண்டி, இன்னொன்னு சைக்கிள். 3வது தலைப்பு உங்களுக்கு பிடித்த பொருள். யார் அந்த கல்லூரியில சேர்ந்து படிக்கணும்னு விரும்புறாங்களோ இந்த 3ஐயும் அவங்க வரைஞ்சு அனுப்பி வைக்கணும். நிறைய பேர் வரைஞ்சு அனுப்புறாங்க, அதுல தேர்வு செய்வாங்க. ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ஒரு வந்திருக்குது, ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்குது. அதை எடுத்து பாக்குறாங்க, கரண்டி ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கிறாங்க, பின்னாடி இந்த நிழல் கூட இருக்கிற மாதிரி. சைக்கிளும் அவ்வளவு சிறப்பா வரைஞ்சிருக்கிறாங்க. 3வது ஓவியம், பிடித்த ஓவியம் என்ன வரைஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என்னடா அந்த பேப்பர் எதுவும் வைக்க மறந்துட்டாங்களா அப்படின்னு பின்னாடி திருப்பி பாக்குறாங்க. பின் குறிப்பு அப்படின்னு அந்த பொண்ணு எழுதி இருக்கிறாங்க. எழுதி 3வது ஓவியம் எங்கே என்று தேட வேண்டாம், உங்களுக்கு வந்தது இல்லையா அந்த அஞ்சல் கவர், அதில் பாருங்கள், அதுல இருக்கிற ஸ்டாம்ப் நான் வரைந்ததுதான். எடுத்து திருப்பி பாக்குறாங்க, அதுல தபால் முத்திரை வேற வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பெண் வரைந்திருக்கிறார்கள் என்றால், எந்த ஒரு துறை தன் கைக்கு கிடைத்தாலும் இத்தனை காலம் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ணினம் அதை உடைத்து வெளியேறி தன்னை முன்னிறுத்தி கொண்டதால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு எல்லா பக்கமும் பெண்களுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது, பிரச்சனைகளும் இருக்கிறது. பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்பதை இந்த இந்திய மண்ணில் பிறந்து அந்த பிரச்சனையை தாண்டி சாதனையை வென்றெடுத்த ஒரு பெண்ணை பற்றி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருணிகா சின்ஹா அப்படிங்கிற பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருணிமா சின்ஹா ஒரு 26 வயது பெண். அவங்க ஒரு கைப்பந்து வீராங்கனை, அவங்க ஒரு வாலிபால் பிளேயர். 26 வயசு, டிகிரி முடிச்சிட்டாங்க, சட்டம் படிச்சுட்டாங்க. அவங்களுடைய விளையாட்டுல மிகப்பெரிய வீராங்கனை தேசிய அளவுல. அதனால அவங்களுக்கு விளையாட்டு கோட்டால வேலை கிடைச்சிருச்சு. அவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த வேலைக்கான ஆர்டரை வாங்குறதுக்காக டெல்லிக்கு அவங்க போகணும். நைட்டு நேரத்துல ட்ரெயின்ல ஏறி 26 வயது அருணிமா சின்ஹா ட்ரெயின்ல ஏறி பயணம் செய்கிறார்கள். ட்ரெயின்ல நடுராத்திரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கழுத்திலையும் கையிலையும் அணிந்திருந்த தங்க நகையும் கையில வச்சிருக்கிற ஹேண்ட்பேக்கும் அந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்த 4-5 முரடர்களுக்கு, திருடர்களுக்கு ரொம்ப தூண்டியது. 4 பேர் வந்து அவகிட்ட அந்த செயினை கழட்டி கொடு, வளையல கழட்டி கொடு, அந்த ஹேண்ட்பேக்கை கொடுன்னு அவகிட்ட பிடுங்குறாங்க, சண்டை போடுறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு வீராங்கனை இல்லையா, பதிலுக்கு அவங்க கிட்ட இவ சண்டை போடுறா. ரொம்ப கோபம் வந்து அந்த 4 முரடர்களும் ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்ல இருந்து அப்படியே அவளை தூக்கி எரிஞ்சிடறாங்க. நான் சொன்னது நடந்த கதை, நடந்த உண்மை. தூக்கி வெளியில எறிறாங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினுக்கு வெளியே. அடுத்த தண்டவாளத்துல போய் அப்படியே கீழே டம்முன்னு விழுந்து அந்த பொண்ணு மயக்கம் அடைகிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் விழிப்பு தட்டுது, எப்படியாவது எந்திரிச்சிடலான்னு பாக்குறா. எதிர் திசையில இருந்து வர்ற ட்ரெயின் அப்படியே கால் மேல ஏறிட்டு போயிடும். திரும்ப அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடுச்சு. காலையில 5 மணிக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த மனிதர்கள் அந்த பக்கம் வந்தவங்க அவங்களை அடைச்சிட்டு போய் எடுத்துட்டு போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க. எவ்வளவோ சிகிச்சை செஞ்சு பாக்குறாங்க. இடது கால எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வலது கால் காயங்களோட தப்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு நினைவு திரும்பி எந்திரிச்சு பாக்குறா. அவளுடைய கால் ஒரு மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அதுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வாலிபால் பிளேயர், 26 வயது இளம் பெண், ஒரு பெரிய காவல் அதிகாரியாக இந்த தேசத்தில் வளர வேண்டியவள் ஒரு கால் இல்லாம அப்படியே படுத்திருக்கிறார். என்ன செய்யறதுன்னே தெரியல. சொந்தக்காரங்களாம் அழுகுறாங்க, நீ எப்படி ஓடுவ, எப்படி விளையாடுவ, எப்படியெல்லாம் இருந்தி, இப்படி ஆயிடுச்சு உன் நிலைமை, இனிமே நீ எப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான். அவங்க அக்காவுடைய கணவர் பக்கத்துல நிக்கிறார். இந்த நிலைமையில என்னால எதையுமே சாதிக்க முடியாதா, நான் வெற்றி பெறவே முடியாதா, நான் பழையபடி வெளியில வர முடியாதா? அவர் ஒரு பதில் சொன்னார். இதுவரைக்கும் கால் ஊனமான ஒரு பெண் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டதே இல்லை, நான் தொடுவேன். படக்குன்னு சொன்னா, நான் தொடுவேன், நான் தொட்டு காட்டுவேன். அவ அடிபட்டு கால் இழந்தது 2011 ஏப்ரல். 2013 மே 22ஆம் தேதி எவரெஸ்டை தொட்ட முதல் மாற்றுத்திறனாளியாக தன் பெயரை அவர் சரித்திரத்தில் பதிவு செய்கிறார். அவள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். பத்மஸ்ரீ என்கின்ற பட்டம் அவளுக்கு 2015 கிடைக்கிறது. தண்டவாளத்தில் விழுந்த போது நான் செத்து போனேன், எவரெஸ்டின் உச்சியில் நிற்கும் போது நான் மீண்டும் புதிய பிறவி எடுத்தேன் என்று பதிவு செய்தால் இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையும் படமாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. என் இனிய பெரியவர்களே, சுற்றும் வரைதான் பூமி, சுடும் வரைதான் நெருப்பு, போராடும் வரைதான் மனிதன். நாம் அத்துணை பேரும் மனிதர்கள்.
தடைகளை உடைப்போம், சாதனை படைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்மையின் இன்னா துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின் முயூவ விளக்க உரை முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையைவிடச் செல்வநிலை துன்பமானதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தவறாக ஆள்பவரின் ஆட்சிக்குக் கீழ் ஏழையாய் வாழ்வதைக் காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வது துன்பம். கலைஞர் விளக்க உரை வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்து விட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது. இன்மையின் இன்னா துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின் முயூவ விளக்க உரை முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையைவிடச் செல்வநிலை துன்பமானதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தவறாக ஆள்பவரின் ஆட்சிக்குக் கீழ் ஏழையாய் வாழ்வதைக் காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வது துன்பம். கலைஞர் விளக்க உரை வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்து விட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது. இன்மையின் இன்னா துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின் முயூவ விளக்க உரை முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையைவிடச் செல்வநிலை துன்பமானதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தவறாக ஆள்பவரின் ஆட்சிக்குக் கீழ் ஏழையாய் வாழ்வதைக் காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வது துன்பம். கலைஞர் விளக்க உரை வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்து விட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது. இன்மையின் இன்னா துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின் முயூவ விளக்க உரை முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையைவிடச் செல்வநிலை துன்பமானதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தவறாக ஆள்பவரின் ஆட்சிக்குக் கீழ் ஏழையாய் வாழ்வதைக் காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வது துன்பம். கலைஞர் விளக்க உரை வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்து விட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது. இன்மையின் இன்னா துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின் முயூவ விளக்க உரை முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையைவிடச் செல்வநிலை துன்பமானதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தவறாக ஆள்பவரின் ஆட்சிக்குக் கீழ் ஏழையாய் வாழ்வதைக் காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வது துன்பம். கலைஞர் விளக்க உரை வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்து விட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது. இன்மையின் இன்னா துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின் முயூவ விளக்க உரை முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையைவிடச் செல்வநிலை துன்பமானதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தவறாக ஆள்பவரின் ஆட்சிக்குக் கீழ் ஏழையாய் வாழ்வதைக் காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வது துன்பம். கலைஞர் விளக்க உரை வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்து விட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது. இன்மையின் இன்னா துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின் முயூவ விளக்க உரை முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையைவிடச் செல்வநிலை துன்பமானதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தவறாக ஆள்பவரின் ஆட்சிக்குக் கீழ் ஏழையாய் வாழ்வதைக் காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வது துன்பம். கலைஞர் விளக்க உரை வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்து விட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது. இன்மையின் இன்னா துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின் முயூவ விளக்க உரை முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையைவிடச் செல்வநிலை துன்பமானதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தவறாக ஆள்பவரின் ஆட்சிக்குக் கீழ் ஏழையாய் வாழ்வதைக் காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வது துன்பம். கலைஞர் விளக்க உரை வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்து விட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது. இன்மையின் இன்னா துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின் முயூவ விளக்க உரை முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையைவிடச் செல்வநிலை துன்பமானதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை
தவறாக ஆள்பவரின் ஆட்சிக்குக் கீழ் ஏழையாய் வாழ்வதைக் காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வது துன்பம். கலைஞர் விளக்க உரை. வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்துவிட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது. இன்மையின் இன்னாத்துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின் முயூவ விளக்க உரை. முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையைவிடச் செல்வநிலை துன்பமானதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவறாக ஆள்பவரின் ஆட்சிக்குக் கீழ் ஏழையாய் வாழ்வதைக் காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வது துன்பம். கலைஞர் விளக்க உரை. வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்துவிட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது.